வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்க வேட்டை. இங்கே நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும், நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும். பல நேரங்களில் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை விட யாருக்கு முன்னால் பேசுகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். ஒரு சின்ன வார்த்தை தவறி விழுந்தால் அது உங்கள் வாழ்நாள் உழைப்பையே அழித்துவிடும். சாணக்கியர் என்ற அந்த மாபெரும் அறிஞன், ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர். அவர் சொல்கிறார், உன் ஆயுதத்தை விட உன் நாக்கு அதிக ஆபத்தானது. அதைச் சரியாக கையாளத் தெரியாதவன் தன் கையாலேயே தன் குழியைத் தோண்டிக் கொள்கிறான். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 4 நபர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்களிடம் நீங்கள் வாய் திறந்தால் உங்கள் ரகசியங்கள் சந்தைக்கு வரும், உங்கள் நிம்மதி பறிபோகும், உங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியாகும். இதில் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் என்னவென்றால், இந்த 4 பேரில் ஒருவர் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக கூட இருக்கலாம். அதுதான் இதில் இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. இந்த வீடியோவின் இறுதி வரை நீங்கள் கவனித்தால் உங்கள் சுற்றத்தாரை நீங்கள் பார்க்கும் விதமே மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் அந்த இரகசிய பாடங்களை இப்போது விரிவாகப் பார்ப்போம். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் பலவிதமான மனிதர்களைச் சந்திக்கிறோம். ஒருவன் நமக்கு நண்பனாக வருகிறான், ஒருவன் எதிரியாக நிற்கிறான், மற்றொருவன் உறவினராக உறவாடுகிறான். ஆனால் இவர்களில் யார் உண்மையானவர் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? சாணக்கியர் இதற்கொரு வழியை சொல்கிறார். ஒரு மனிதனின் குணத்தை அவன் பேசும் பேச்சை விட அவன் மற்றவர்களின் பேச்சைக் கேட்கும் விதத்தை வைத்து கண்டுபிடித்து விடலாம். குறிப்பாக சில மனிதர்களிடம் நாம் மௌனமாக இருப்பதே நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பைத் தரும். முதலாவதாக நாம் பார்க்கப் போகும் நபர் எப்போதும் உங்களை புகழ்ந்து தள்ளும் நயவஞ்சகர்கள். இவர்களிடம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவன் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்கிறான் என்றால் அவனுக்கு உங்களிடமிருந்து ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கிறது என்று அர்த்தம். சாணக்கியர் சொல்லும் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், உண்மையான நண்பன் உங்கள் முகத்திற்கு நேராக உங்கள் குறைகளை சுட்டிக்காட்டுவான். ஆனால் இந்த முகஸ்துதி செய்பவர்கள் உங்கள் தவறுகளைக் கூட ஒரு சாதனையாகக் காட்டி உங்களை ஏமாற்றுவார்கள். இவர்களிடம் உங்கள் பலவீனங்களையோ அல்லது உங்கள் எதிர்கால திட்டங்களையோ ஒருபோதும் சொல்லாதீர்கள். நீங்கள் பேச பேச அவர்கள் அதை குறித்து வைத்துக்கொண்டு சரியான நேரம் வரும்போது அதை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவார்கள். இவர்கள் ஒரு மென்மையான விஷம் போன்றவர்கள். அந்த விஷம் இனிப்பாக இருக்கும், ஆனால் மெல்ல மெல்ல உங்களை கொன்றுவிடும். புகழ்ச்சி என்பது ஒரு போதை மருந்து போன்றது. அதை ஒருவன் உங்களுக்கு கொடுக்கிறான் என்றால் உங்களை மயக்கி உங்களிடமிருந்து எதையோ பறிக்கப் போகிறான் என்று அர்த்தம். ஒரு அரசன் தன் அமைச்சர்களிடம் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பான். ஏனென்றால் அமைச்சர்கள் அரசனை புகழ்ந்து கொண்டே இருந்தால் அரசன் தன் தவறுகளை திருத்திக் கொள்ள மாட்டான். அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை புகழ்பவர்களிடம் இரகசியங்களை பேசாதீர்கள். அவர்கள் உங்கள் இரகசியங்களை இன்னொருவரிடம் விற்கக் காத்திருப்பார்கள். நீங்கள் ஒரு தொழிலைத் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் அதை இவர்களிடம் சொன்னால் போதும். உங்கள் தொழிலின் இரகசியங்கள் உங்கள் எதிரிகளுக்கு போய் சேர்ந்துவிடும். இரண்டாவதாக, நம்பிக்கை துரோகம் செய்த அனுபவம் கொண்டவர்கள். ஒருமுறை உங்களை ஏமாற்றியவன் மீண்டும் உங்களை ஏமாற்ற மாட்டான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. சாணக்கியர் ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு பாம்பின் விஷப்பற்களை பிடுங்கினாலும் அதன் குணம் மாறுவதில்லை. அதேபோலத்தான் துரோகம் செய்த ஒருவன் மீண்டும் உங்கள் நட்பை தேடி வருகிறான் என்றால் அவன் கையில் ஒரு புதிய திட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். அவனிடம் பழைய கதைகளை பேசாதீர்கள். உங்கள் தற்போதைய நிலையை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அவனிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கும். இவர்களிடம் மௌனமாக இருப்பதே உங்கள் கௌரவத்தையும் உயிரையும் காக்கும். துரோகிகள் எப்போதும் ஒரு முகமூடியோடுதான் வருவார்கள். அவர்கள் பழையபடி உங்களிடம் அன்பாகப் பேசுவார்கள், பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் இளகிய மனம் கொண்டவராக இருந்தால் மீண்டும் அவர்களை நம்பி உங்கள் இரகசியங்களை கொட்டிவிடுவீர்கள். ஆனால் சாணக்கியர் எச்சரிக்கிறார்,
கடந்த காலம் என்பது ஒரு பாடம். அந்த பாடத்தில் நீங்கள் தோற்றிருக்கலாம். ஆனால் அந்த தோல்வியை மீண்டும் ஒருமுறை சந்திக்காதீர்கள். துரோகம் செய்தவன் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் நுழைய அனுமதிப்பதே தவறு. அதிலும் அவனிடம் பேசுவது என்பது தற்கொலைக்குச் சமம். உங்கள் மௌனம் அவர்களை உங்கள் பக்கமே நெருங்க விடாமல் செய்யும் ஒரு வேலி. மூன்றாவதாக, எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கும் எதிர்மறை மனிதர்கள். இவர்களிடம் நீங்கள் உங்கள் கனவுகளைப் பற்றி பேசினால் அவர்கள் அதை மூளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவார்கள். உன்னால் முடியாது, இது நடக்காது, ஏற்கனவே பலர் இதைச் செய்து தோற்றுவிட்டார்கள். இதுதான் இவர்களின் தாரக மந்திரம். இவர்களிடம் உங்கள் இலட்சியங்களைப் பற்றி வாய் திறக்காதீர்கள். உங்கள் உற்சாகத்தை உறிஞ்சும் இத்தகைய மனிதர்களிடம் நீங்கள் பேசும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் தன்னம்பிக்கை குறையும். நீங்கள் ஒரு பெரிய காரியத்தைச் செய்ய திட்டமிட்டிருந்தால் அதை செய்து முடிக்கும் வரை யாரிடமும் சொல்லாதீர்கள். முக்கியமாக இவர்களிடம். உங்கள் வெற்றியின் சத்தம் இவர்களின் காதுகளை எட்டட்டும், உங்கள் பேச்சு அல்ல. இந்த எதிர்மறை மனிதர்கள் ஒரு இருண்ட குகையைப் போன்றவர்கள். நீங்கள் எவ்வளவுதான் வெளிச்சத்தோடு உள்ளே சென்றாலும் உங்கள் வெளிச்சத்தை அவர்கள் அணைக்கப் பார்ப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதித்திருக்க மாட்டார்கள். ஆனால் மற்றவர்கள் சாதிக்க நினைப்பதைக் கண்டு பொறாமைப்படுவார்கள். நீங்கள் ஒரு புதிய வீடு கட்டப் போகிறேன் என்று சொன்னால் அவர்கள் அதிலுள்ள வாஸ்து குறையைப் பற்றி பேசுவார்கள். நீங்கள் ஒரு பதவி உயர்வு பெற்றால் அதனால் வரும் வேலைப்பளுவைப் பற்றி பேசுவார்கள். இவர்களிடம் உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது என்பது உங்கள் நிம்மதியை நீங்களே கெடுத்துக் கொள்வதற்குச் சமம். இவர்களிடம் பேசுவதற்கு பதில் ஒரு சுவரிடம் பேசலாம். அது உங்களுக்கு குறைந்தது எதிர்மறை ஆற்றலையாவது தராது. நான்காவதாக, இதுதான் இந்த தொகுப்பின் மிகப்பெரிய திருப்பம். அதிகமாக பேசும் முட்டாள்கள். நீங்கள் நினைக்கலாம், ஒரு முட்டாள்தானே இவனிடம் பேசினால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று. ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், ஒரு முட்டாளோடு விவாதம் செய்வது என்பது ஒரு குப்பையை உங்கள் தலையில் நீங்களே கொட்டிக்கொள்வதற்குச் சமம். நீங்கள் அவர்களுக்கு ஒரு இரகசியத்தைச் சொன்னால் அவர்களுக்கு அதன் மதிப்பு தெரியாது. அவர்கள் அதை தம்பட்டம் அடித்து ஊர் முழுவதும் பரப்பிவிடுவார்கள். அவர்கள் எதையாவது உளறிக் கொட்டும்போது நீங்கள் அமைதியாக அங்கிருந்து விலகிவிடுவதுதான் புத்திசாலித்தனம். அவர்களோடு சரிக்குச் சமமாக பேசத் தொடங்கினால் காலப்போக்கில் உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசமில்லாமல் போய்விடும். முட்டாள்களுக்கு அறிவுரை சொல்வதும் தவறு என்று சாணக்கியர் கூறுகிறார். ஒரு கல்லுக்கு பால் ஊற்றினால் அது சிலையாகும். ஆனால் ஒரு முட்டாளுக்கு அறிவுரை சொன்னால் அது பகையாகும். அவர்கள் தங்கள் அறியாமையையே அறிவாக கருதுவார்கள். அவர்களுடனான உரையாடல் உங்கள் நேரத்தை வீணடிக்கும், உங்கள் மன அமைதியை குலைக்கும். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். எனவே இவர்களிடம் வாயைத் திறக்காமல் இருப்பதே ஒரு ஞானியின் அடையாளம். சாணக்கிய நீதி என்பது வெறும் புஸ்தகத்தில் இருக்கும் வரிகள் அல்ல. அவை இரத்தமும் சதையுமான அனுபவங்கள். இந்த 4 மனிதர்களும் நம்மை சுற்றியே இருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் அலுவலகத்தில், உங்கள் சொந்த வீட்டில் அல்லது உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் இவர்கள் இருக்கலாம். அவர்களை அடையாளம் காண்பது கடினமல்ல. ஆனால் அடையாளம் கண்ட பிறகு அவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி பெறத் துடிக்கும் எவருக்கும் மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை சரியான இடத்தில் பயன்படுத்தினால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதிகமாக பேசுபவன் தன் பலத்தை வெளிப்படுத்துகிறான். ஆனால் மௌனமாக இருப்பவன் தன் பலத்தை தற்காத்துக் கொள்கிறான். நீங்கள் பேசாதபோது உங்கள் மூளை வேலை செய்யத் தொடங்கும். மற்றவர்களை கவனிக்கத் தொடங்கும். யார் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுகிறார்கள், யார் உங்கள் கால்களை பின்னோக்கி இழுக்கிறார்கள் என்பது அப்போதுதான் புரியும். இன்று முதல் ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 4 வகையான மனிதர்களிடம் நீங்கள் ஒருபோதும் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களையோ, உங்கள் எதிர்காலத் திட்டங்களையோ, உங்கள் இரகசியங்களையோ பேச மாட்டீர்கள். உங்கள் பேச்சு குறைவாக இருக்கட்டும். உங்கள் செயல்மலை போல உயர்ந்து நிற்கட்டும்.
உலகம் உங்களை பார்த்து பேச வேண்டும். நீங்கள் உலகத்தை பார்த்து பேச வேண்டிய அவசியமில்லை. இந்த 4 விதிகளும் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு அரண். சாணக்கியரின் இந்த அறிவுரைகளை பின்பற்றுவது என்பது ஏதோ பழைய காலத்துச் செயலாக இருக்கலாம். ஆனால் அதன் பலன் என்றென்றும் மாறாதது. மனித குணம் என்பது காலங்கள் மாறினாலும் மாறுவதில்லை. அதே பொறாமை, அதே துரோகம், அதே முட்டாள்தனம் இன்றும் தொடர்கிறது. எனவே இந்த நவீன உலகிலும் சாணக்கிய நீதி நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு உங்கள் நட்பு வட்டத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். இந்த 4 பேரில் யாராவது இருந்தால் மெல்ல மெல்ல அவர்களிடமிருந்து விலகியிருங்கள். அவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர்களிடம் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மௌனம் அவர்களுக்கு புரியாது. ஆனால் அது உங்களை காப்பாற்றும். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நாம் எதைச் சுமக்கிறோம் என்பது முக்கியம். தேவையற்ற உறவுகளையும் தேவையற்ற பேச்சுகளையும் சுமந்து சென்றால் பயணம் கடினமாகும். அமைதியையும் விவேகத்தையும் சுமந்து சென்றால் இலக்கை அடைவது எளிதாகும். சாணக்கியர் சொன்னதைப் போல ஒரு மனிதன் தன் நாவை கட்டுப்படுத்தினால் அவன் உலகத்தையே கட்டுப்படுத்துவான். இந்த தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் அனுபவத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்திருக்கிறீர்களா? இவர்களிடம் பேசி நீங்கள் எப்போதாவது சிக்கலில் மாட்டியிருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் அதை உங்கள் மனதிற்குள் நினைத்துப் பார்த்து இனி அந்த தவறைச் செய்யாமல் இருக்க உறுதி கொள்ளுங்கள். உங்கள் வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் வார்த்தைகள் அதை தீர்மானிக்கின்றன. சாணக்கிய நீதியின் மற்றுமொரு அற்புதமான ரகசியத்தோடு மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் மௌனமே உங்கள் கவசமாக இருக்கட்டும். வெற்றியும் புகழும் உங்களை தேடி வரட்டும். வாழ்க வளமுடன். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.